ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் இந்த நாள் முழுவதுமாக நடக்கின்ற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் அவருடைய கிருபையின்படி உங்களுக்கு இறங்கி அனைத்தையும் வாய்க்க செய்வாராக. இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரியே பாருங்க, நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா அடுத்த நொடியும் அடுத்த நிமிஷமும் அடுத்த மணி நேரமும் அடுத்த செகண்டு என்ன நடக்குன்னு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், அது மட்டும் இல்லை, நாளை தினத்தை குறித்து நாம் பெருமைப்படக்கூடாது. நாம் பெருமைப்படாத அளவுக்கு நம்மளை யார் பெருமைப்படுத்தணுன்றது அடுத்த வசனத்தில் பார்க்கலாம். பாருங்கள், அது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகள் இங்கே பாருங்கள். இந்த வசனம் இன்னொரு அழகாக சொல்லுது. உன் வாய் அல்ல, புறத்தியாலே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். புறத்தியால். புறத்தியால்னா யாருங்க? புறத்தியால். ஹல்லேலூயா. புறத்தியால்னாக்கா ஆண்டவரை ஏற்றுக்காதவங்க. புறஜாதியாருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்காதவங்க. அப்புறம் பாருங்கள், அந்நியனே உன்னை புகழட்டும். ஹல்லேலூயா. அந்நியன் யாருங்க? அந்நியன்னா யாருங்க? நமக்கு பழக்கம் இல்லாத நபர்கள், நமக்கு தெரிந்து கொள்ளாத நபர்கள், நம்முடைய சொந்தம் இல்லாதவர்கள், நம்முடைய பந்தம் இல்லாதவர்கள், நம்முடைய நண்பரோடு இல்லாதவர்கள். நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க நீங்கள் இது போல் சொல்கிறீங்க, எப்படி அவங்க புகழ்வாங்க? கண்டிப்பாக புகழ்வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படணும்னு போட்டிருக்கு வேதத்தில். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது நீங்கள் செய்கிறவுடைய நன்மை எல்லாமே ஆண்டவருக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் செய்கிற நன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கூட, உங்கள் பக்கத்தில் இருக்க தெரியலனா கூட, ஏதோ ஒரு இடத்துலேருந்து சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒன்றும் இல்லை, அதாவது வந்து ஒரு 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 நன்மை செய்து நாம் அதை விளம்பரம் படுத்தணும்னு வச்சிங்களேன், அதுக்கேற்ற பலனே கிடையாது. அதுக்கேற்ற பலன் நீங்கள் அனுபவிச்சுடுங்க அப்போவே, அவ்வளோதான். எல்லோரும் பார்ப்பாங்கன்னுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த வேத வார்த்தையில் இருக்கிற பலன் அப்படி கிடையாது. உன் புறத்தியாலே உன்னை புகழட்டும், உன் அந்நியனே உன்னை புகழட்டும். ஆமாம், நீங்கள் செய்கிற நன்மை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை குறித்து நீங்கள் நன்மையை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன்னை பற்றி மேன்மையாக சொல்லணும். ஹல்லேலூயா. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன்னை பற்றி மேன்மையாக சொல்லணும். ஹல்லேலூயா. பரவாயில்ல, அந்த சகோதரர் அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு சொல்லிட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்கு. நாளைய தினத்தை குறித்து இன்று பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை நமக்கு தெரியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரும் பாருங்கள், கர்த்தர் வந்து இந்த பேசுகிறது பாருங்கள். எவன் ஒருத்தன் பெருமை பாராட்டுறான் அவன் சிறுமையாக ஆகிடுவான். ஒருவனை தாழ்த்துகிறவரும் ஒருவனை உயர்த்துகிறவரும் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமால் தான் ஒருத்தரை இறக்கவும் முடியும், ஒருத்தரை தாழ்த்தவும் முடியும், ஒருத்தரை உயர்த்தவும் முடியும். அவருக்கு மட்டும்தான் பூமியில், வானத்திலும் பூமியில் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள், நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி, ஐயோ இவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க போராடலாம் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே, இவ்வளோ பெருமையாக அதை நினைக்காதீங்க. அவங்க அந்த பெருமைக்கேற்ற பலனை அன்றைக்கி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற செயலுக்கு அடுத்தவங்க உங்களை வாழ்த்துவாங்க, அடுத்தவங்களை அவங்க போட்டுருவாங்க. நீங்கள் வேண்டிக் கொள்கிற தேவன் அந்த மாதிரி உங்களை மாற்றி உங்களுடைய, அதாவது வந்து அவங்க செய்கிற அவங்க செய்கின்ற நன்மை நிமித்தம் அதை போஸ்ட் அச்சு ஒட்டி அந்த பெருமை நிமித்தமாக அவங்க அதை அனுபவித்து பலனை தீர்த்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் கண்ணுக்கு தெரியாத செய்கிற அந்த நன்மையை நீங்கள் பெருமை பாராட்ட வேணாம். உன்னை குறித்து
உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வேற ஏதோ ஊருக்கு போனால் கூட அவங்க உன்னை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் உங்களை வந்து மறக்க மாட்டாருங்க. நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நம்மேல் இரக்கமாக இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நம்மேல் உருக்கமாக இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நம்முடைய ஞாபகமாகவே இருக்கிற தேவன் அவர் மட்டும்தாங்க. அல்லேலூயா. பெருமை பாராட்டாங்க, அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அதனுடைய லாபம் நஷ்டமோ அவங்களுக்கு தான். இதை வசனம் இன்னொரு வசனம் ஒன்று சொல்லுது, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன நஷ்டம் என்ன. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே கிடையாதுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் சிறுமையை பெருமையாக அவர் மாற்ற பண்ணுவார். நமக்கு நாமே பெருமைப்படுத்தினா 2-3 வீடு தான் தெரியும். ஆனால் அவர் பெருமைப்படுத்தினா வச்சுக்கலாம், உலகம் ஃபுல்லாக நம்மளை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இன்னொரு வார்த்தையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஜோயல்னு ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த சகோதரருக்கு அன்றைக்கும் நான் பண்ணேன், இன்றைக்கும் நான் பண்ணுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, அவருடைய பிரச்சனை என்னன்னு முழுமையாக அதில் போட முடியாது, அதை சொல்லவும் முடியாது. அவ்வளோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதை டைப் பண்ணி நான் இந்த யூடியூப்பில் சேனலில் போட்டால் கூட அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் என்ன இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி இருக்கிற யூடியூப் சேனல்கள் அநேக ஊழியக்காரர் யூடியூப் சேனல் வழியாக ஊழியம் பண்ணுறாங்க. யாருக்கு எதை கேட்குறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அதுக்காக தான் நான் கூட செய்தி கூட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறேன். ரொம்ப குட்டியுண்டா சின்னதாக ஒரு சில டைமில் அதிகப்படியாக ஏன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அதனால் வந்து அந்த ஜோயல் என்ற சகோதரருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. அவர் பேர் ஜோயல். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன். அரவிந்த் போட்டிங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்குடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஏது இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த கமெண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா, உங்களுடைய நம்பருக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.